சமையலறை ஏன் கிழக்க நோக்கி இருக்கணும்? சமையலறை உங்களுக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மன இலக்கணம் பிரகாரம் அக்னி மூலையில் தான் வைப்பாங்க. சமையல் அடுப்பு எதிர்க்க நிற்கிறவங்க கிழக்க பார்த்து நிற்கணும். உங்களுக்கு நின்று சமைப்பவர்கள் கிழக்க பார்த்துருக்கணும். கிழக்கில் தான் உங்களுக்கு சூரியன் உதயம் ஆகுது, மேற்கில் போய் மறையுது. உங்களுக்கு சூரியன் தான் ஆதாரம், எல்லாத்துக்குமே ஆதாரம். அந்த சூரியனுடைய சக்தி, அந்த ஒளி கதிர், அந்த வெப்பம், அதிலிருந்து வரக்கூடிய அந்த புரோட்டான், அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வரக்கூடிய புரோட்டான், அதெல்லாம் இல்லைன்னா சூரிய ஒளி இருந்தால் தான் உங்களுக்கு அன்னசத்து கிடைக்கும். அதனுடைய புரோட்டானை ரிசீவ் பண்ணி அந்த இலைகள் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு குளுக்கோஸை 10 ஸ்டெப்பில் ஏடிபி மாலிக்யூலாக மாற்றுறோமோ அதே மாதிரி அந்த ஏடிபி மாலிக்யூலை 7 ஸ்டெப்பில் அது குளுக்கோஸாக மாற்றுது. அதெல்லாம் ஒன்று சேர்த்து தான் நம்மளுக்கு அரிசி, இப்போ தானியம், கோதுமை எல்லாத்தையும் நம்மளுக்கு இயற்கை பண்ணி கொடுக்குது. அந்த தாவர வர்க்கம் காய்க்கிறதுக்கு அதுதான் உறுதுணையாக இருக்குது. அதுதான் நம்ம எடுத்துன்னு சமைக்கிறோம். அதனால் உங்களுக்கு அடுப்பு எந்த பக்கம் இருந்தாலும் அடுப்பு உங்களுக்கு மேற்கு பக்கமாக இருக்குமா எப்படின்னு நீங்கள் தெரியாது. அடுப்பு எதிர்க்க நின்று சமைக்கிறவங்க கிழக்கு நோக்கி இருக்கணும், அவங்களுடைய முகம் கிழக்கு நோக்கி இருக்கணும். இதுதான் அந்த மன இலக்கணம் பிரகாரம் அவங்க வைக்கிறது. ஆனால் கிழக்கு நோக்கி இருக்கணும் அப்படின்றத விட அக்னி மூலையில் இருக்கும். அது வச்சது பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி தான் இருக்கும். ஆனால் அங்கே நின்று சமைக்கிறவங்க தான் கிழக்கு நோக்கி பார்க்கணும். அந்த அந்த உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா நான் சொல்கிறது? உங்களோட அடுப்பு அந்த பக்கம் இருந்தாலும் நீங்கள் நின்று சமைக்கிறது நீங்கள் கிழக்கு நோக்கி இருக்கணும். இதுதான் முக்கியம். என்னங்க அக்னி மூலைன்றது? இப்போ ஒரு பிளாட்டை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு தான் அக்னி மூலை, வடகிழக்கு ஈசான மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாட்டினுடைய தென்கிழக்கு தான் அக்னி மூலை. புரிஞ்சுதுங்களா? அதில் ஈஸ்டர்ன் சைடில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நின்று சமைக்கிறது உங்கள் முகம் கிழக்கு நோக்கி இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அதனால தான் அக்னி மூலையில் வச்சு நின்று சமைக்கிறவங்க கிழக்கு நோக்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது. இதுதான் அதில் முக்கியம். எல்லாத்துக்குமே ஒரு மன இலக்கணத்தில் இன்றைக்கி நீங்கள் வாஸ்து சாஸ்திரம்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் அந்த காலத்தில் சிற்பக்கணிதத்துன்னு ஒரு கலை இருந்தது. சிற்பக்கணிதம்ன்றது ஒரு பெரிய பிரான்ச் ஆஃப் ஸ்டடீஸு. அதனுடைய ஒரு அங்கம் தான், பிரான்ச் ஆஃப் ஸ்டடி தான் சிற்பக்கணிதத்தினுடைய பிரான்ச் ஆஃப் ஸ்டடி தான் மன இலக்கணம். மனைனா வீடு. அந்த இலக்கண பிரகாரம் இது அந்த மாதிரி தான் வரணும். அந்த மாதிரி வந்ததுன்னா தான் அந்த அந்த உணவு சமைக்கும் இடம், அந்த உணவு சமைப்பவர் எல்லாத்துக்குமே அந்த ஒரு அங்க விவரங்கள் உண்டு. எப்படி அது அங்கம் வகிக்க வேண்டும், இவர் எங்கே நிற்க வேண்டும் எல்லாம் உண்டு. அது நீங்கள் அந்த சிற்பக்கணிதம் புத்தகங்கள் கூட இருக்குது. அதில் போய் நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா மன இலக்கணம்னு அதில் பிரித்து எழுதியிருப்பாங்க. அந்த மன இலக்கணம் வாங்கி படிச்சிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்.